கருங்கல் அருகே மது போதையில் அரசு பஸ் கதவை உடைத்த 2 பேர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினத்தில் இருந்து மார்த்தாண்டம் நோக்கி நேற்று மாலையில் தடம் எண் 46C என்ற அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது. பஸ்ஸை கருங்கல் திப்ரமலை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் என்பவர் ஓட்டிச் சென்றார். இந்த பஸ் கருங்கல் பஸ் நிலையத்தில் வந்தபோது அதில் மது போதையில் 2 பேர் ஏறினர். அவர்களிடம் நடத்துனர் டிக்கெட் எடுக்க கூறிய போது அவர்கள் டிக்கெட் எடுக்காமல் தகராறு செய்தனர். இதனால் நடத்துனர் பஸ்ஸை நிறுத்த விசில் அடித்தார். அப்போது சகப்பட்கள் அவர்கள் இருவருக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துள்ளனர். இதனால் தொடர்ந்து பஸ் இயக்கப்பட்டது. பின்னர் அந்த பஸ் எட்டணி பஸ் நிறுத்தத்தில் நின்றபோது பின்பக்க கதவு திறப்பதற்கு முன்பாக போதையில் இருந்த 2 பேரும் நடத்துனரை தகாத வார்த்தைகளால் திட்டியபடி பஸ் கதவை காலால் மிதித்தனர். இதில் கதவின் கண்ணாடி உடைந்தது. இதை பார்த்த நடத்துனர் சகபயணிகள் உதவியுடன் 2 பேரையும் பிடித்தனர். பின்னர் இதுகுறித்து கருங்கல் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து 2 பேரையும் போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஒருவர் எட்டணி முச்சந்திவிளை பகுதியைச் சேர்ந்த வினில், வயது 40 என்பதும், மற்றொருவர் எட்டணி சிறுகாட்டுவிளை பகுதியைச் சேர்ந்த ஜான் ஜெபஸ்டின், வயது 42 என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் கைது செய்தனர்.